இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பருப்பு மசியல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பை எடுத்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 10 பல்லு பூண்டு, ஒரு 40 சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாதி அளவுக்கு இப்போ பருப்போடு சேர்த்துருவோம். 2 தக்காளி, அப்புறம் மஞ்சத்தூள், தண்ணி சேர்த்து ஒரு 4 விசிலுக்கு வேக விடுவோம். பருப்பு குழைய விட்டுறக்கூடாது. அந்த பூ மாதிரி விரிகிற அளவுக்கு தான் வேக விடணும். நாலு விசில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிருக்கணும். இது நான் பருப்பை ஊற வைக்கலை, ஊற வைக்காமலே இப்படி வந்துருச்சு. சில பருப்பு 4 விசில் இது மாதிரி வேகாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற வச்சுட்டு வேக வைங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், அதனால் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துப்போம். அடுத்து கடுகு பொரிஞ்சோடனே சீரகம், அடுத்து 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அது போட்ட உடனே மிச்சம் இருக்கிற சின்ன வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, பருப்பு சேர்க்கறதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அதுங்கிறது போதும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்ப்போம். இது நல்லா சுண்டுற அளவுக்கு வதக்கி விடணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேணாம். இந்த கீரையில் இருக்க தண்ணியிலே அது வெந்துடும். இது பார்த்திங்கன்னா இது நல்லா கொழுந்து கீரை, மரத்துலேருந்து பறித்தது, கொழுந்தாக தான் பறிச்சிருக்கேன். சப்போஸ் முத்தின கீரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக விடுங்க. மூடி வச்சுட்டு தீஞ்சிடாமல் ஓப்பன் பண்ணி அப்பப்போ கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, கொஞ்சம் இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னா தீஞ்சு போயிடும். போதும், கீரையும் வெந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா பருப்பு முழுசாக இருக்கிறதுனால இப்போ ரெண்டும் சேர்ந்து வரும்போது நம்ம கடைசியாக மசிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே குழைய வச்சுட்டிங்கன்னா அந்த பருப்பை சேர்க்கும் போது ஒரு மாதிரி குழுக்குழுன்ட்டு அந்த கூழ் மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா இருக்காது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள் தக்காளி 3 தக்காளி சேர்த்தோம் இல்லையா, புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா புளி வேணாம். அதில் புளிப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா புளி சேர்த்தா தான் இதுக்கு நல்லாயிருக்கும். கீரை இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும்போதே மற்ற வச்சு நம்ம நல்லா மசிச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மற்ற வச்சு நல்லா மசிச்சாச்சு. இந்த பருப்பு பாதி 1-2 உடஞ்சிடுச்சு. இதுக்காக தான் பூ மாதிரி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக பருப்புன்னு இல்லை, எதை மசிச்சாலும் சூடாக இருக்கும்போதே மசிச்சிருங்க. இல்லைன்னா ஆறி போச்சுன்னா
மசிக்க முடியாது. மத்து இல்லைன்னா நல்லா கரண்டியை வச்சே வந்து மசிங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கீரையை சூடாக சாதம் வச்சு அப்பளம் வடகம் அப்படி இல்லைன்னா நல்லா மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.